ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். நான் பீஃப் குக் பண்ணி தானே எடுக்கிறேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. வாங்க நாங்கள் வீடியோவில் போவோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு. இந்த ரோஸ்டட் பீஃப் செய்கிறதுக்கு நான் பீஃப் 300 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த பீஃபை நல்லா இந்த கட் பண்ணி வாஷ் பண்ணி டர்மரிக்கும் சோல்ட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு அவிச்சு எடுத்துக்கிறேன். பிக் ஆனியன் ஒரு 2 பிக் ஆனியன் வேணும். சில்லி ஃப்ளேக்ஸும் டர்மரிக் தூளும் கொஞ்சம் வேணும். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் போட்டு அடித்து 2 டேபிள் ஸ்பூன் வேணும். அடுத்தது இந்த பீஃபை நான் அவிச்செடுத்த ஸ்டாக் வாட்டர் அதில் ஒரு 1 கப் எடுத்துக்கோங்க. மற்றது கரி லீவ்ஸ் கொஞ்சமும் க்ரீன் சில்லி ஒரு 2 வேணும். அடுத்தது ஆயில் வேணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் இந்த பீஃப் பீசஸை இந்த உரலில் போட்டு இடிச்சுக்கொள்வோம். இது இடிக்கிற கொஞ்சம் கஷ்டம், செய்ய வழியில் நல்லா இடிச்சு கொள்ளணும். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். விளங்குதா? இப்போ நாங்கள் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கணும். நான் ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எப்போவுமே பீஃப் ஐட்டங்கள் செய்ய போகல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நாங்கள் ஆட் பண்ணுவோம் தானே. அதை நல்லாவே ஃப்ரையாகவும் விடக்கூடாது. அதில் பச்சை வாடை போனால் நல்லா போதும். ஏண்டா அதில் ஈக்கிற அந்த கொலஸ்ட்ரால் இல்லாமல் அந்த காரம் எல்லாம் நான் நல்லா பொரிச்சோம்னா போய்க்கிடும். ஸோ அதனால அந்த பச்சை வாடை பூவை மட்டும் நாங்கள் இதாக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை பீஃபையாக நாங்கள் செய்கிற சிக்கனு இதையும் நாங்கள் செஞ்சு கொள்வோம். ஃபுல்லாகவே பொரிஞ்சிச்சுன்னா அது வேலெல்லாம் போய்க்கிடும். ஸோ அதனால் நான் இது எப்போவுமே எந்த மீட் ஐட்டம் செய்கிறேன்றாலும் நான் பச்சை வடை போகணுன்னு டக்குன்னு நான் போட்டுடுவேன் கறியை. இப்போ நான் இதுக்கு கறி லீவ்ஸை சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் இது காட்டல் உங்களுக்கு சின்னொரு பட்டை துண்டு செம்மில் இன்னொரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பச்சை வாடை தேய்ச்சிருச்சு. இப்போ நான் இந்த டைமில் பீஃபை இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதில் ஏற்கனவே நான் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி தான் பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் சால்ட் மிச்சம் ஆட் பண்ணி கொள்ளல. அடுத்து நான் எடுத்து வச்ச ஸ்டாக்கை இதுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்து க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் குக்காக விடுவோம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஏற்கனவே இது பாயில் ஆகி தான் நீக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் நான் இதுக்கு ஆனியனை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பிறகு நாங்கள் இந்த கறியை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ இவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணி நாங்கள் குக்காக வச்சோம் தானே. ஆனால் இனி க்ளோஸ் பண்ணக்கூடாது. இனி ரோஸ்ட் பண்ணுறது தானே. க்ளோஸ் பண்ணாமல் இதை ரோஸ்ட் பண்ணி கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸையும் டர்மரிக்கையும் போட்டுக்கிறோம். இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணியே வைக்கணும். அப்போ தான் நல்லா பொரியும். இந்த டைமில் நாங்கள் இதுக்கு சால்ட் நான் இதுக்கு ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நான் இதுக்கு சால்ட் எப்படின்னு பார்ப்போம். சால்ட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வரணும். ஸோ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு டொமாட்டோ போட வைக்கிறவான டொமாட்டோ போட்டால் ரோஸ்ட் ஆகாது. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது இன்னும் ரோஸ்ட் ஆகணும். நான் இன்னும் இதை கரெக்டாக இன்னும் ரோஸ்ட் ஆகணும்.
நல்ல ஸ்மெல் ஆயிக்குது. இப்போ இந்த பீஃப் ரெடி ஆகிடுச்சு, நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணி கொள்ள போகிறேன். என் பீஃப் ரோஸ்ட் கறி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரோஸ்டாகி வந்துக்குது பாருங்கள். ஒரே குக் பண்ணிக்கிறதுக்கு இது சம்திங் டிஃப்ரெண்ட் ஆகிக்குமே. நான் எப்படியுமே இப்படி செய்கிறேன், அதை தான் உங்களுக்கும் காட்டினேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சின்ன குவான்டிட்டிக்கு செஞ்சேன், அப்போ தான் டக்குன்னு எல்லாருக்கும் விளங்கும். ஸோ அதுதான் நான் சின்ன குவான்டிட்டிக்கு செஞ்சேன். ஸோ நீங்களும் இதை பார்த்து செய்யுங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திக்கும்னு நினைக்கிறேன் இந்த பீஃப் ரெசிபி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு என்ன மாதிரிடா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட கமெண்ட் ஒவ்வொன்றும் எனக்கு மோட்டிவேஷன் ஆகிக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.